ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த காலை வேளையில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கும் ஏசப்பா அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம் எல்லாருக்கும் தருகிற வார்த்தை வேதத்திலிருந்து 1 பேதுரு 4வது அதிகாரம் 7வது வசனம். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று, ஆகையால் தெளிந்து புத்தி உள்ளவர்களாயிருந்து ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையுள்ளவர்களாயிருங்கள். ஆமேன். இன்றைக்கு காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் ஏசப்பா கொடுக்கிற ஆலோசனை, ஜெபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதையாக இருங்களாம். ஆமேன். எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாக இருக்கிறது. ஆமேன். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் இயற்கையினாலே அழிவுகள், எங்கு பார்த்தாலும் ஒரே சேதம். இந்த வேளையில் நம் வேதத்தில் இருந்து பார்ப்போம் என்றால், கர்த்தருடைய நாளிலே இதெல்லாம் கர்த்தருடைய நாளுக்கு ஒரு ஆரம்பம். இந்த கர்த்தருடைய நாளில் நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும்னா நம்ம எப்பொழுதும் எப்படி இருக்கணுமா? முடிவு சமீபமாக இருக்குது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்குது என்பதை அறிந்தவர்களாய், அந்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணுகிறதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் பார்த்தீங்கன்னா இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தில் விழித்திருங்க, தரித்திருங்கன்னு நிறைய வசனம் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஜெபம் பண்ணுவதற்கு நம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டுமா? ஜாக்கிரதை அப்படின்னா என்ன? நம்ம சில இடங்களில் நீங்கள் பார்க்கலாம், கேட்டில் எழுதியிருப்பாங்க, இங்கே என்ன இருக்குது? நாய்கள் இருக்குது, என்ன செய்யுங்க? ஜாக்கிரதையாக இருங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த இடத்துல நீங்கள் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பதனமாக ஜாக்கிரதையாக போங்க, ஏன்னா அங்கே நாய்கள் இருக்குது, ஜாக்கிரதையாய் நீங்கள் கவனமாக போங்க அப்படின்னு சொல்லி அதை தான் குறிக்கும். அதே போல் தான் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற நாம், அவரோடு கூட வாழ்கிற நமக்கு முடிவு சமீபமாக இருக்கிறது, அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறதாகவே என்ன செய்யணும்? நாம் ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் எந்த காரியத்தை நம்ம வீட்டிற்காக, நம் குடும்பத்திற்காக, நம் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நம்ம என்ன செய்கிறோம்? எந்தெந்த காரியத்திலுமோ ஜாக்கிரதையாக நம்ம செய்கிறோம். ஆனால் நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம எப்படி இருக்கணுமா? ஜெபம் பண்ணுவதில் ஜாக்கிரதையாய், கவனமாய், கரெக்டாக ஜெபம் பண்ணுவதற்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கி நாம் கட்டாயம் ஜெபிக்க மறக்காதவர்களாய் ஜாக்கிரதையோடு ஜெபிக்க வேண்டும். அப்படி நாம் ஜெபிப்போம் என்றால் எல்லா காரியத்திற்கும் முடிவு சமீபமாய் வந்துடும். வேதத்தில் இதற்கு இன்னொரு அர்த்தத்தை நாம் பார்ப்போம் என்றால், இன்றைக்கு நீங்கள் சில காரியத்திற்கு முடிவே இல்லையே, என் பிரச்சனைக்கும், என் பாடுக்கும், என் வாழ்க்கைக்கும் ஒரு முடிவில்லாமல் என் பிரச்சனை இப்படி போயிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லி ஒருவேளை முடிவுக்காக நீங்கள் தவிக்கலாம். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நிச்சயமாகவே முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது. உன் வாழ்க்கையிலே நிச்சயமாக ஒரு முடிவை வைத்திருக்கிறார். அந்த முடிவிற்காக என்ன செய்யணும்? அது சமீபமாக இருக்கிறது. எப்போ? ஜாக்கிரதையாய் நீ ஜெபிப்பாய் என்றால், ஜாக்கிரதையாய் நீங்கள் இந்த வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னா, ஜாக்கிரதையாய் ஜெபிக்க, தனியாக, குடும்பமாக, சபையாய் அவரை தேடுவதில் ஜாக்கிரதைப்படுவீர்கள் என்றால், யார் வந்தாலும் வரட்டாலும் நான் ஜெபத்திற்கு போவேன், யார் என்ன சொன்னாலும் நான் ஒழுங்காக என்ன செய்வேன்? ஜெபம் பண்ணுவேன் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவதில் நீங்கள் ஜாக்கிரதையாய் தரித்திருப்பீர்கள் என்றால், இப்போ உங்களை ஆட்டிப்பை எடுத்து கொண்டிருக்கிற எல்லா காரியத்திற்கும் முடிவு சமீபமாய் வந்துவிடும். ஆகவே எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக வரணும்னா ஜெபிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. அவருடைய நாளும் கூட முடிந்து போகும்படி வருகிறது அவருடைய வருகை. அதற்கு நாம் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படணும்னா என்ன செய்யணும்? நாம் ஜெபம் பண்ணுவதிலே ஜாக்கிரதைப்பட வேண்டும். ஆகவே இந்த வேளையில் இம்மைக்கானாலும் சரி, மறுமைக்கானாலும் சரி, நாம் கரெக்டாக வாழணும்னா, நாம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படும்படியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்றால், நாம் ஏனோ தானோ இருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த வேளையில், இந்த வருடத்தின் கடைசி நாட்களில் வந்திருக்கிறோம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் அதிகமாய் ஜாக்கிரதையோடு ஜெபிப்போம். அப்போது எல்லா காரியத்திலும் முடிவை கர்த்தர் கட்டாயம் தருவாராகவே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அப்பாவுமே நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் கூட கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் அப்பா இந்த வேலையிலே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. என்னோடு கூட இந்த காலை வேலையிலே ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும்ப்பா நீ நல்ல ஆலோசனை கர்த்தராய் நல்ல ஒரு வசனத்தை தந்திருக்கீங்கப்பா. எல்லாவற்றிற்கும் உன் வாழ்க்கையிலே முடிவு சமீபம், வெகு தூரம் அல்ல, முடிவு சமீபமாக இருக்கிறது. நீ செய்ய வேண்டியதெல்லாம் ஜெபத்திலே ஜாக்கிரதையாய் தரித்திருந்து என்னை தேடு என்று சொல்லியிருக்கீங்கப்பா. ஜெபத்திலே ஜாக்கிரதையாய் தரித்திருந்து உம்மை தேடும்போது
எல்லாவற்றிற்குமான முடிவை இந்த நாளில் அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் கட்டளையிடுக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரப்பா. என்னென்ன காரியத்தில் ஒரு முடிவு வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறார்களோ, ஒருவேளை சத்துருவின் விஷயத்தில், ஒருவேளை அவர்களை நெருக்குகிற எல்லா காரியத்திலும் அப்பா ஒரு ஆசீர்வாதத்தை தேடுகிற காரியத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குமானால், எந்தெந்த காரியத்திலே ஒரு முடிவை நோக்கி ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்திலே இந்த நாளில் ஒரு முடிவை நீர் கட்டளையிடுங்கப்பா. நீர் முடிவை சமீபமாய் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாவற்றுக்கும் முடிவை நீர் இந்த நாளில் வைத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. நிச்சயமாகவே முடிவு உண்டும், நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லியிருக்கீங்க. இந்த வார்த்தையின்படியே அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இந்த நாளில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை நீர் வைத்து ஒரு ஆசீர்வாதத்திற்கான தொடக்க நாளாய் இந்த நாளை நீர் மாற்றும்படியாக நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே கெஞ்சி மன்றாடுகிறோம் அப்பா. இந்த நிகழ்ச்சியை கேட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீர் இந்த நாளில் கட்டளையிடும். கைட்டு செய்யும் காரியத்தில் ஆசீர்வாதத்தை கட்டளையிடும். பெரிய காரியங்களை செய்யும் தேவைகளை எல்லாம் சந்திங்கப்பா. சகல துதிகன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன்.